السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ذلكم الله ربكم خالق كل شيء فاعبدوه وهو على كل شيء وكيل. وقال نبينا صلى الله عليه وسلم في الحديث القدسي: لا يزال عبدي يتقرب إلي بالنوافل حتى أحبه فإذا أحببته كنت سمعه الذي يسمع به وبصره الذي يبصر به ويده التي يبطش بها ورجله التي يمشي بها ولئن سألني لأعطينه ولئن استعاذني لأعيذنه أو كما قال صلى الله عليه وسلم. எல்லா புகழும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். சலாத்தும் சலாமும் ஈருலகத் தூதர், உலகை திருத்திய உத்தமர், நமது உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தமர்களான சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபவு தாபிஈன்கள், நல்லோர்கள், மேன்மக்கள் அனைவர் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் மகத்தான அருளும் அவனுடைய கருணையும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் பொழியட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, நான் ஆரம்பத்திலே வாசித்து காட்டிய திருவசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான்: ஸாலிகுமுல்லாஹு ரப்புக்கும், அந்த அல்லாஹுதான் உங்களை படைத்தாளக்கூடிய இறைவன். ஹாலிகு குல்லி ஷைஇன், அனைத்தையும் படைத்தவன் அவன்தான். ஃபஅபுதூஹு, எனவே அவனையே நீங்கள் வழிபடுங்கள். வஹுவ அலா குல்லி ஷைஇன் வக்கீல், அனைத்திற்கும் அவனே பொறுப்பாளனாக இருக்கிறான் என்று அந்த வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அல்லாஹுவின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று இந்த வசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அனைத்துக்கும் பொறுப்பாளன் அவன் என்று சொன்னால், அனைத்து விஷயங்களுக்கும் அவனிடத்திலேயே நாம் தேவையானவர்களாக இருக்கிறோம், அவனுடைய கையையே எதிர்பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம், அவனுடைய அருளையே நம்பக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்று பொருள். அதோடு இந்த வசனம் இன்னொரு செய்தியும் சேர்த்து சொல்கிறது: படைப்பினங்கள் அனைத்தையும் படைத்தவன் அவன்தான், அவன்தான் நம்மை படைத்தாளுகிறான், அவனை வழிபட வேண்டும் என்றும் சொல்கிறது. சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், அல்லாஹ்வின் மீது பலமான நம்பிக்கை வைக்க வேண்டும், இஸ்லாமிய சித்தாந்தத்தின் மீது பிரிக்க முடியாத அழுத்தமான ஈடுபாடு இருக்க வேண்டும், வழிபாடுகளில் நாம் கவனம் செலுத்த வேண்டும் என்று இந்த வசனம் சுட்டி காட்டுகிறது. அதேபோல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸ குதுஸிலே சொல்கிறார்கள்: லா யஸாலு அப்தி யதகர்ரபு இலைய பின் நவாஃபிலி ஹத்தா உஹிப்புஹு, என்னுடைய அடியான் என்னை நெருங்க வேண்டும் என்று சொன்னால் நஃபிலான வழிபாடுகளின் மூலமாக அதை அவன் செய்யலாம். அல்லாஹ் சொல்கிறான். அவ்வாறு கூடுதலான வணக்க வழிபாடுகளை அவர்கள் செய்யும்போது நான் அவர்களை விரும்புகிறேன். நான் ஒருவர் மீது என்னுடைய நேசத்தை வைத்துவிட்டால் அந்த மனிதன் கேட்கக்கூடிய செவியாக நான் மாறிவிடுகிறேன், அந்த மனிதன் பார்க்கக்கூடிய பார்வையாக நான் மாறிவிடுகிறேன், அவன் பற்றும் கரமாக, அவன் நடக்கும் காலாக நான் மாறிவிடுகிறேன். அந்த அடியான் என்னிடத்தில் ஏதாவது ஒன்றை கேட்டால் நிச்சயமாக நான் அவனுக்கு அதை வழங்குகிறேன். அந்த அடியான் என்னிடத்தில் பாதுகாப்பு கோரினால் அவனுக்கு நான் முழு பாதுகாப்பு தருகிறேன் என்று அல்லாஹ் சொல்வதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அருமையான தோழர்களே, நான் மேலே வாசித்த திருவசனமும் இந்த ஹதீஸும் நமக்கு எப்போதும் நினைவில் நிற்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். குறிப்பாக
இன்றைக்கு முஸ்லிம் சமூகம் ஒரு கேலி பொருளாகவும் ஒரு விமர்சன பொருளாகவும் மாற்றப்பட்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நாம் நம்பிக்கை இழந்து விடாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் தைரியம் குன்றி விடாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் துணிச்சலோடு வரக்கூடிய பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இந்த வசனங்களின் கருத்தும் இந்த வசனங்கள் சொல்லக்கூடிய அந்த கருத்துக்களின் மீதான செயல்பாடுகளும் நமக்கு மிக முக்கியம் என்பதை நான் இங்கே ஆரம்பத்தில் நினைவுபடுத்த ஆசைப்படுகிறேன். உங்களுக்கெல்லாம் தெரியாத விஷயம் ஒன்றுமில்லை. இன்றைக்கு முஸ்லிம் சமூகத்தின் மீது போகிற போக்கிலே வாயில் வந்த விமர்சனங்களை எல்லாம் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தேர்தல் ஆதாயம் என்கின்ற ஒரு சின்ன விஷயத்திற்காக வேண்டி நம்முடைய சொந்த நாட்டு மக்கள் என்று கூட பாராமல் பெரும் பெரும் பதவியில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் மிக மோசமான விமர்சனங்களை வைத்துக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். ஒரு பிரதமர் பேசுகிறார், ஒரு இடத்தில் ஒரு பிரதமர் பேசுகிறார், இந்த நாட்டினுடைய செல்வத்தில் எல்லாம் இந்த நாட்டினுடைய செல்வத்தின் முதலாவது அதிகாரம் மிக்கவர்கள் முஸ்லிம்களாகி விடுவார்கள், ஊடுருவல்காரர்களாக ஆகிவிடுவார்கள் என்று சொல்கிறார் ஒரு தேர்தல் பிரச்சாரத்தில். அப்போ ஊடுருவல்காரர்கள் என்கின்ற ஒரு குற்றச்சாட்டை முஸ்லிம்கள் மீது வைக்கிறார். நான் எல்லாத்தையும் சொல்லலை, நான் யாரையோ சொன்னேன் என்று அதற்கு பிறகு அதை மாற்றி பேசினால் அந்த செய்தி யாரிடத்தில் போய் சேர்ந்ததோ அவர்கள் எதை புரிந்து கொள்வார்கள்? முதல்ல இந்த வார்த்தையை பிரதமர் ஆரம்பித்து வைத்தார். அதற்கு பிறகு அந்த கட்சிகளில் இருக்கக்கூடிய அடுத்தடுத்த பதவிகளில் இருக்கக்கூடிய எல்லோரும் தொடர்ந்து அதே வார்த்தைகளை திரும்ப திரும்ப பேசினார்கள். முஸ்லிம்களுக்கு அவர்களுடைய இந்த நாட்டின் மீது அவர்களுக்கு இருக்கக்கூடிய உரிமையின் அடிப்படையில் அவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய சட்ட ரீதியான உரிமைகள், அந்த உரிமைகளுக்கு எதிராக பேசக்கூடிய ஒரு வன்மம் இங்கே நிகழ்ந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். சிறுபான்மையின மக்களுக்கு அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், பின்னடைவில் இருக்கிறார்கள் என்பதற்காக நாங்கள் அவர்களை கைதூக்கி விடுவதற்கு என்னென்ன செய்கிறோம் என்று எதிர்க்கட்சிகள் தேர்தல் அறிக்கையிலே சொன்னால், அந்த தேர்தல் அறிக்கையை பற்றி என்ன விமர்சனம் வைக்கிறார்கள்? அவங்களுக்குள்ள விமர்சனம் வச்சுக்கிட்டா நமக்கு பிரச்சனை இல்லை. முஸ்லீம்களை இழுத்து பிரச்சனை வைக்கின்ற போது தான், விமர்சனம் வைக்கின்ற போது தான் நமக்கு இங்கே பிரச்சனை ஆகிறது. அந்த தேர்தல் அறிக்கை என்ன சொல்கிறார்கள்? இது அந்த கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையா அல்லது முஸ்லீம் லீக்குடைய தேர்தல் அறிக்கையா என்று தெரியவில்லை என்று ஒரு எம்பி பேசுகிறார், ஒரு அமைச்சர் பேசுகிறார். இப்படி ஆளாளுக்கு ஒன்னொன்றாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு அமைச்சர் சொல்கிறார், வேலை வாய்ப்புகளில் மத சிறுபான்மையினருக்கு முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு அளிக்கப்படும் என்று எதிர்க்கட்சி சொல்கிறது. அப்படின்னா இராணுவத்தில் கூட கொண்டு வந்துடலாம், அவர்களை ஆயுதப்படைக்கு அவர்களை எல்லாம் கொண்டு வந்து விடலாம் என்று ஒரு எள்ளல்தனமாக சொல்கிறார். அதாவது இராணுவம்னா முஸ்லிம்களுக்கு சம்பந்தமில்லாத ஒரு இடம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து. இது மிகவும் தரக்குறைவான விமர்சனங்களை தொடர்ந்து வைப்பதை பார்க்கிறோம். இந்த விமர்சனங்களை விஷயம் தெரிந்தவர்கள் கேள்விப்பட்டால் அதை இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுவிட்டு போய்விடுவார்கள். ஆனால் இதே முஸ்லிம் சகோதரர்களில் பல பேர் இப்படியான செய்திகளை கேட்டு வந்து நம்மிடத்தில் பகிர்ந்து கொள்ளும் போது மிகவும் கவலைப்படுகிறார்கள், ஆதங்கப்படுகிறார்கள். அவர்களுக்கு ஒரு விதமான வெறுமை எண்ணம் ஏற்படுவதை நம்மிடத்தில் பேசக்கூடிய பேச்சிலிருந்து வெளிப்படுவதை நாம் பார்க்கிறோம். அதனால் தான் அருமையான தோழர்களே, இந்த செய்திகளை இங்கே சொல்ல வேண்டிய தேவை ஏற்படுகிறது. இந்த உலகத்தில் யார் வேண்டுமானாலும் என்ன விமர்சனம் வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளலாம். இதற்கு முன்னால் எல்லாம் முஸ்லிம்கள் மீது விமர்சனம் வைக்கவில்லையா? தீவிரவாதிகள் என்று சொன்னார்கள், பிற்போக்குவாதிகள் என்று சொன்னார்கள், குழப்பவாதிகள் என்று சொன்னார்கள், எவ்வளவோ இந்த நாட்டினுடைய முன்னேற்றத்தோடு தொடர்பில்லாத ஆட்கள் என்று சொன்னார்கள். எவ்வளவோ விமர்சனங்கள் வைத்தாகிவிட்டது. ஆனால் அந்தந்த விமர்சனங்களை எல்லாம் நாம் கடந்துதான் வந்து கொண்டிருக்கிறோம். எனவே இதையெல்லாம் பார்த்து மனம் தளர வேண்டிய தேவை இல்லை. நமக்கு இப்போது என்ன தேவை? அடிப்படை தேவை, நம்மை பலப்படுத்திக் கொள்வதற்கு, நம்மை நாமே ஊக்கப்படுத்திக் கொள்வதற்கு, பூஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு நமக்கு என்ன தேவை என்று சொன்னால், தோழர்களே, நிறைய விஷயங்கள் இருக்குது. அடிப்படையான தேவையை நான் சொல்கிறேன். நமக்கு நம்முடைய இஸ்லாத்தின் மீது, இஸ்லாமிய சித்தாந்தங்களின் மீது பலமான பற்றுதல் இருக்க வேண்டும், பலமான புரிதல் இருக்க வேண்டும், இறைவனின் மீது அழுத்தமான நம்பிக்கை இருக்க வேண்டும். அதுதான் இன்றைய அவசியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். எப்படிப்பட்ட நெருக்கடியான காலகட்டத்திலையும்
அல்லாஹ் இருக்கிறான் என்கின்ற அந்த எண்ணம் இருக்கிறது, அது நமக்கு மிகப்பெரிய ஆறுதலை தரும், மிகப்பெரிய வெற்றியை தரும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நமக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான், திரும்ப திரும்ப நினைவுபடுத்துகிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தோழர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஹிஜ்ரத்து போன அந்த பாதையில் சவுர் குகையில் நுழைந்து இருந்த அந்த நேரத்தை கொஞ்சம் நீங்கள் உங்களுடைய கண் முன்னால் கொண்டு வந்து பாருங்கள். யாருக்கும் தெரியாமல் ஒளிந்திருக்கிறார்கள். ஆனால் குறைஷிகள் அங்கே வந்து விட்டார்கள். எவ்வளவு நெருக்கமாக வந்து விட்டார்கள். அதற்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் படபடக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதரே, மேலே இருக்கிறார்கள். அவர்களில் ஒருவர் தலையை கீழே குனிந்து பார்த்தால் நாம் இருப்பது தெரிந்துவிடும். ஒருத்தர் லேச கீழே பார்த்தா போதும் நம்ம தெரிஞ்சிருப்போம், இவ்வளவு பக்கத்தில் நிற்கிறாங்களே என்று சொன்னபோது, அருமையான தோழர்களே, ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஆற்றுப்படுத்திய விஷயம் என்ன என்பதை நாம் இங்கே கவனிக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? லா தஹ்சன் இன்னல்லாஹ மானா, கவலைப்படாதீங்க, பதற்றப்படாதீர்கள், அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்று சொன்னார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட கேட்குறாங்க, ரசூலுல்லாஹ் மா தன்னுக யா அபூபக்கர் பி இஸ்னைனி அல்லாஹு சாலிதுஹுமா, அபூபக்கரே, நீங்களும் நானும் ரெண்டு பேரும் மட்டும்தான் இருக்கோம் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? நீங்கள் நம்மோடு மூன்றாவதாக அல்லாஹ்வும் இருந்து கொண்டிருக்கும் போது உங்களுக்கு ஏன் இந்த கவலை, உங்களுக்கு ஏன் இந்த பதற்றம், உங்களுக்கு ஏன் இந்த நடுக்கம் என்று கேட்டார்கள். அதற்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களுக்கு ஏறி அந்த விஷயம் அப்படியே இறங்கிருச்சுக்கிறேன், இந்த பதற்றம் அப்படியே தணிந்து விட்டது. ரமையான தோழர்களே, நமக்கு கவனிக்க வேண்டும், அல்லாஹ் நினைத்தால் மிகவும் பலவீனமான ஒன்றை கொண்டு கூட மிகப்பெரிய பாதுகாப்பை ஏற்படுத்தி விடுவான். அன்றைக்கு அந்த எதிரிகளை ரசூலுல்லாவின் பக்கமும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு பக்கமும் நெருங்க விடாமல் எது தடுத்தது? பெரிய இராணுவ பீரங்கி தடுத்துச்சா? துப்பாக்கிகள் தடுத்தனவா? எது தடுத்துச்சு? ஒரே ஒரு சிலந்தி வலை தான் தடுத்தது. நம்முடைய பாஷையில் சொல்றதா இருந்தால் ஒரு ஒற்றை தான் தடுத்துச்சு, ஒரு நூலாம்படை தான் தடுத்துச்சு, வேற எதுவும் தடுக்கலை. அல்லாஹ் அவ்வளவு பெரிய ஆற்றலையும் அவ்வளவு பெரிய சக்தியையும் நாம் பலவீனமானது என்று நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நூலாம்படைக்கு கொடுத்தான். ரமையான தோழர்களே, மறைந்த கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் அழகாக சொல்லுவார்கள், சிலந்தியே, நீ இரையை பிடிப்பதற்குத்தான் வலை பின்னுவாய். அதானே, அந்த எதுக்கு அதை வலை பின்னுது? அந்த சிலந்தி பூச்சி தனக்கான இறைக்காகத்தான் அந்த வலையை பின்னும். அவர் சொல்றாரு, சிலந்தியே, நீ இறைக்காகத்தான் வலையை பின்னுவாய், ஆனால் அன்று மக்க நகரத்து மிருகங்களின் இரையை காப்பாற்றுவதற்காக அல்லவா நீ வலை பின்னினாய் என்று. எவ்வளவு பெரிய விஷயம் நம்ம கவனிக்கணும். அருமையான தோழர்களே, அன்றைக்கு அந்த வலை என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரை, அபூபக்கர் சித்திக் அவர்களை பொறுத்தவரை கொசு வலையாக ஆகிவிட்டது. ஏன்னா அவங்கள இரத்தத்தை குடிப்பதற்குத்தான் மக்கா மிருகங்கள் எல்லாம் வந்திருந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு அழகான பாதுகாப்பை அல்லாஹ் கொடுத்தான். திருக்குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுவான், வீடுகளிலேயே மிகவும் பலவீனமானது சிலந்தி வலை என்று அல்லாஹ் சொல்லுவான். எவ்வளவுதான் பலவீனமானதாக இருந்தாலும் அல்லாஹ் நினைத்தால் அதற்கு மிகப்பெரிய ஆற்றலை கொடுப்பான். அதுதான் அன்றைக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாத்தது என்பதை நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அருமையான தோழர்களே, எப்படி அவங்களுக்கு இந்த சிந்தனை வந்துச்சு? நாம் ரெண்டு பேரும் தனியாக இருக்கிறோமா, நம்மோட அல்லாஹ் இல்லையா அப்படிங்கிற அந்த சிந்தனை எங்கிருந்து வந்ததுன்னு சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே உரிய அந்த அழுத்தமான நம்பிக்கை, சித்தாந்தங்களின் மீதான பிடிப்பு, அதுதான் நெருக்கடியான நேரங்களில் நம்மை காப்பாற்றும் என்பதை இங்கே நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அருமையான தோழர்களே, அது மட்டுமல்ல, இன்னொரு விஷயத்தையும் நாம் இங்கே புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். பலமான இறை நம்பிக்கை சில நேரங்களில் அதிசயமான முறையில் பாதுகாப்பை தரும். அதிசயமான முறையில் பாதுகாப்பை தரும். வரலாறுகளில் அப்படியான செய்திகள் நிறைய இருக்குது. நம்முடைய காலத்திலையும் இது நடக்கலாம், எங்கேயாவது நடக்கலாம், நம்முடைய காதுகளுக்கு வருவதில்லை. அதிசயமான முறையில் அல்லாஹ் இந்த சமூகத்தை பாதுகாத்த வரலாறெல்லாம் வரலாற்று நூல்களில் பக்கம் பக்கமாக எழுதப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். காதிசியா அப்படின்னு சொல்லி ஒரு போர் ஒன்று நடந்துச்சு பாரசீக பகுதியில். அந்த வெற்றிக்கு பிறகு முழு பாரசீகத்தையும் வெல்வதற்கு தலைநகரை என்ன செய்ய வேண்டும்? வெல்ல வேண்டும். அன்றைக்கு தலைநகராக இருந்தது மதாயின். அங்கேதான் அரச மாளிகை, அரண்மனை இருந்தது. அங்கேதான் அந்த பாரசீக வல்லரசனுடைய எல்லா செல்வங்களும் சேமிக்கப்பட்டிருந்தன. அதை தொட்டால்தான், அதை கைப்பற்றினால்தான் முழு பாரசீகமும் வீழ்ந்தது என்று பொருள்.
காதிசியாவை வெற்றி கொண்டதற்கு பிறகு முஸ்லிம் இராணுவம் மதாயினை நோக்கி செல்வதற்கு தயாராக இருக்கிறது. ஹஜ்ரத் சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அவர்கள் தான் இராணுவ தளபதி. இப்போ அங்கே போகணும். பெரும்பாலும் அரண்மனையை என்ன செய்வாங்கன்னு சொன்னால் இயற்கையான பாதுகாப்புள்ள இடங்களில் தான் கட்டுவாங்க. ஒரு நீர்நிலை இருக்கும், அந்த நீர்நிலைக்கு அப்பால் அப்படி தான் கட்டுவாங்க. அல்லது செயற்கையாக ஒரு நீர்நிலையை ஏற்படுத்தி அதற்கு பின்னால் கட்டுவார்கள். ஏன்னா பொதுமக்கள் சற்று உள்ளே வந்துடாமல் இருக்கிறதுக்காக. அதே போல் அன்றைக்கு அந்த மதாயன் என்கின்ற அந்த கோட்டை எங்கே இருந்துச்சுன்னு சொன்னால் திஜ்லா நதியினுடைய இன்னொரு பகுதி, இன்னொரு கரையில் இருந்துச்சு. காதிசியாவில் பாரசீகர்கள் வீழ்ந்ததற்கு பிறகு அடுத்து முஸ்லீம்களுடைய கவனம் மதாயின் பக்கம் திரும்பும் என்று சொல்லி அவங்கள வர விடாமல் தடுக்கிறதுக்கு என்ன செஞ்சிட்டாங்கன்னு சொன்னால் அங்கே இருந்த மரக்கலங்களை எல்லாம் எரித்து விட்டார்கள், அடித்து உடைத்து விட்டார்கள். அதில் தான் போக முடியும். அங்கே மரக்கலங்கள் மதாயிலிருந்து காதிசியாவுக்கு வர்றதுக்கும் போகிறதுக்குமாக நிறைய மரக்கலங்கள் நிற்கும். அதையெல்லாம் அடித்து உடைத்து விட்டார்கள், தீ வைத்து கொளுத்தி விட்டார்கள். அதே போல் பாலங்கள் இருந்தன, அந்த பாலங்களையும் தகர்த்து விட்டார்கள். இப்போ முஸ்லீம்கள் என்ன செய்ய முடியாது, அந்த பக்கம் போக முடியாது. ஆனால் மதாயினை வெற்றி கொள்ளாமல் விட்டால் பாரசீக வெற்றிகள் மிகப்பெரிய தேக்கம் ஏற்படும், பின்னடைவு ஏற்படும். அதனால் முஸ்லீம் இராணுவ வீரர்கள் எல்லாம் தளபதி சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட சொல்கிறாங்க, வாங்க போவோம், மதாயினை நோக்கி போவோம் வாங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க. ஆனால் அவங்க பயந்தாங்க. ஏன்னா எப்போதுமே தலைமை பொறுப்பில் உள்ளவர் சக வீரர்களுடைய உயிரை பற்றி கவலைப்படுவார். இப்போ போகணும்னா மரக்கலங்கள் வேண்டும், பாலங்கள் வழியாகத்தான் செல்ல முடியும். பாலங்களும் தகர்க்கப்பட்டு விட்டன, மரக்கலங்களும் எரித்து நாசமாக்கப்பட்டு விட்டன, எப்படி போகிறது? அதனால் அவங்க கொஞ்சம் தயங்கிட்டு நின்னாங்க. ஆனால் முஸ்லீம்கள் வாங்க நம்ம குதிச்சு போயிடுவோம், நீந்தி போயிடலாம் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. ஆனால் அந்த நேரம் எப்படிப்பட்ட நேரம் என்றால் திஜ்லா நதி வெள்ளம் கரை புரண்டு ஓடக்கூடிய ஒரு காலகட்டம். அது ஒரு பறந்து விரிந்த ஆறு. அந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தில் தான் வீரர்கள் எல்லாம் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அவர்கள் கொஞ்சம் தயங்கினார்கள். அதற்கு பிறகு மசூரா செஞ்சாங்க, திடப்படுத்தி கொண்டு செல்லலாம் என்று முடிவெடுத்து விட்டார்கள். அருமையான தோழர்களே, அல்லாஹ்வின் மீது முழு நம்பிக்கை வைத்து வேறு வழியில்லை என்கின்ற பட்சத்தில் ஒரு முஸ்லிம் முதலாவது அடியை எடுத்து வைத்து விட்டால் அதற்கு பிறகு உள்ள சூழ்நிலையை அல்லாஹ் எவ்வளவு இலகுவாக மாற்றுகிறான் என்பதற்கு இந்த வரலாறு மிகப்பெரிய பாடம். முஸ்லிம் படைகள் எல்லாம் உள்ளே இறங்கிட்டாங்க, தளபதி உள்ளே இறங்கிட்டாரு, மற்ற வீரர்கள்லாம் உள்ளே இறங்கிட்டாங்க. அந்த ஆற்றில் அவர்கள் நடந்து போகிறார்கள். எப்படி போகிறார்கள்? ஆற்று தண்ணியில் போகிற மாதிரி போனாங்கன்னா இல்லை, தரையில் நடப்பதை போல் தண்ணீரில் நடந்தார்கள். அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுத்தாங்க. தரையில் நடப்பதை போல் தண்ணீரில் நடந்தார்கள். வரலாறு பதிவு செய்யக்கூடிய உண்மையான செய்தி இது. தரையில் நடப்பதை போல் எப்படி தரையில் நடந்துக்கிட்டு பேசிக்கிட்டே போவாங்களோ அது மாதிரி பேச ஆரம்பித்தாங்க. சரி, அங்கே ஆழமான பகுதிகள் எல்லாம் இருந்திருக்குமே, அங்கே எப்படி சமாளித்தாங்க? அதற்கும் அந்த வரலாற்று குறிப்பில் ஒரு செய்தி இருக்கிறது. அவர்கள் எங்கே ஆழமான பகுதிகளுக்கு போகிறார்களோ அதற்கு பக்கத்திலேயே அவர்களுக்கு ஒரு பாறை தென்படும், அங்கே ஏறி நின்று கொள்வார்கள். அதற்கு பிறகு பயணத்தை தொடருவார்கள். இப்படியே அவங்க என்ன செஞ்சாங்களாம், கொஞ்சம் கொஞ்சமாக கடக்கிறார்கள். தண்ணீரில் தரையில் நடப்பதை போல் நடந்து சென்ற அந்த வீரர்களை பார்த்து பாரசீகர்கள் இவங்க வரமாட்டாங்கன்னு நினைச்சாங்க. ஆனால் தண்ணீரில் நடந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த படையை பார்த்து பாரசீகர்கள் இப்படி சொன்னார்களாம், இன்னக்கும் துகாத்திலூன ஷயாத்தீனன் வ ஜின்னன் லா பஷரன் வ இன்சன். நீங்கள் சண்டை போடுறது ஜின்னுகள்ட்டையும் சைத்தான்கள்ட்டையும் சண்டை போடுறீங்க, மாறாக மனிதர்கள்ட்ட கிடையாது. நீங்கள் சண்டை போடுற ஆள் யாரு? சைத்தான்கள், ஜின்னுகள், அமானுஷ்ய சக்தி படைத்த அவங்கள்ட்ட தான் சண்டை போடுறீங்க அப்படின்னு சொல்லி பாரசீகர்கள் தங்களுக்குள்ளே பேசிக் கொண்டார்கள் என்கின்ற வரலாற்று குறிப்பை நாம் இங்கே பார்க்கிறோம். எதுக்கு இந்த செய்தியை சொல்கிறேன்னு சொன்ன அருமையான தோழர்களே, அல்லாஹுவின் மீதான பலமான பிடிப்பு, பலமான நம்பிக்கை, சித்தாந்தத்தின் மீதான கொள்கை கோட்பாடுகளின் மீதான பலமான பற்றுதல், அதன் வழியே இபாதத்துகளின் மீதான ஈடுபாடு, உண்மையில் இது நமக்கு மிகப்பெரிய பலத்தை கொடுக்கும். நெருக்கடிகளை தீர்த்து வைப்பதற்கு இது மிகப்பெரிய அளவில் பயன்படும் என்பதை இந்த வரலாறு நமக்கு சுட்டிக்காட்டி கொண்டிருக்கிறது. அருமையான தோழர்களே, அப்படியே அவங்க கடந்து போனாங்க. அதற்கு பிறகு மதாயின் கோட்டையை வீழ்த்தினார்கள் என்பது மட்டும் செய்தி அல்ல, அங்கிருந்த பொன் பொருளெல்லாம் இஸ்லாமிய நாட்டுக்கு மதீனாவுக்கு வந்து சேர்ந்தது ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில். அப்போ நாம் கவனிக்க வேண்டிய செய்தி என்னன்னு சொன்னால், எப்பொழுது நாம் நம்முடைய கொள்கைகளின் மீது
பலமான நம்பிக்கை வைத்திருப்போமோ, நம்முடைய சித்தாந்தங்களின் மீது பலமான பற்றுதலுடன் இருப்போமோ, எப்பொழுது நாம் அல்லாஹ்வின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டிருப்போமோ, அதுதான் நமக்கு உண்மையில் துணிச்சலை தரும், அதுதான் நமக்கு உண்மையான வேகத்தை தரும், அதுதான் நமக்கு உண்மையான தைரியத்தையும் வீரியத்தையும் தரும். தயவுசெய்து அதுதான் இன்றைய காலத்தின் தேவை என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். சமையான தோழர்களே, நம்முடைய மார்க்கத்தின் மீது நமக்கு ஒரு பெருமிதம் இருக்க வேண்டும். நான் ஒரு முஸ்லிம் என்கின்ற பெருமிதம் இருக்க வேண்டும். முஸ்லிம் ஆகிவிட்டோம் என்பது அதற்காக தலைக்கணமாக நான் இருக்க சொல்லவில்லை, ஆணவத்தோடு நடக்க சொல்லவில்லை. ஒரு பெருமிதம் இருக்க வேண்டும். யாருக்கும் முன்னாலும் தலை குனியாத ஒரு நிமிர்ந்த பார்வை இருக்க வேண்டும், நேர்கொண்ட நடை இருக்க வேண்டும். நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத தன்மை ஒரு முஸ்லிம்கிட்ட இருக்கணும். எப்போ வரும் அப்படின்னு சொன்னால், இஸ்லாத்தை பெருமிதமாக நினைக்கும் போது தான் அது வரும். நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான இந்த இஸ்லாம் என்கின்ற செல்வத்தை நாம் எல்லாம் கஷ்டப்படாமல் அதை பெற்றுவிட்டோம். அதனால் நமக்கு அதனுடைய பலன் புரியவில்லை. ஆனால் அதை தேடி எடுத்து கண்டுபிடிக்கின்ற அந்த மக்கள்கிட்ட போய் கேட்டாதான் இஸ்லாம் என்கின்ற அருள் அவர்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கிறது, அவர்களுடைய வாழ்க்கை எப்படி புரட்டு போட்டிருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. நாம் அதை எந்த விதமான கஷ்டமும் படாமல் நம்ம வாப்பா அம்மா வழியாக நமக்கு வந்துருச்சு, அதனால் தெரியல நமக்கு. ஆனால் இஸ்லாத்தின் மீது நமக்கு பிடிப்பு இருக்க வேண்டும், பெருமிதம் இருக்க வேண்டும். நம்மெல்லாம் கேள்விப்பட்ட இன்னொரு நிகழ்ச்சி தான், உங்களுக்கெல்லாம் தெரியும் நினைக்கிறேன். ரமையான தோழர்களே, அபு ஹுதைஃபா அப்படின்னு சொல்லி ஒரு சஹாபி இருந்தார். ஹுதைஃபா பின் யமான் அப்படின்னு ஒரு சஹாபி இருந்தாங்க. அவங்க ஒரு தடவை பாரசீக நாட்டுக்கு பேச்சுவார்த்தைக்காக போகிறார்கள். உமர் ரலியல்லாஹு அவர்கள் பாரசீக நாட்டு அரசாங்க அதிகாரிகளோடு அஃபீஷியல்ஸோடு பேசுகிறதுக்கு குறிப்பிட்ட ஆளை அனுப்ப மாட்டாங்க. ஒவ்வொரு தடவை வெவ்வேறு ஆளை அனுப்புவாங்க. ஒவ்வொரு முறையும் வேறு வேறு நபர்களை அனுப்புவார்கள். போகின்ற நபர்கள் தான் வேறு வேறாக இருப்பார்களே தவிர அவங்க போய் சொல்கிற விஷயமெல்லாம் ஒரே விஷயமாக தான் இருக்கும். யாராவது ஒருத்தட்ட ஒரு சின்ன தளர்வு இருக்காதா, அவங்கள நம்ம பயப்படுத்தி விட மாட்டோமா என்று அந்த பாரசீகர்கள் நினைப்பார்கள். ஆனால் அந்த பேச்சுவார்த்தைக்கு போன எந்த முஸ்லீம்களிடத்திலேயும் நான் சொன்ன அந்த பெருமிதம் இருந்தது, அந்த நிமிர்ந்த நன்னடை இருந்தது, நேர்கொண்ட பார்வை இருந்தது. அதனால் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், அங்கே போய் இஸ்லாத்தை பிரதிபலிப்பார்கள். அவங்க இடத்துக்கு போயிட்டோங்கிறதுனால நம்ம இஸ்லாத்தை விட்டு கொடுக்க மாட்டார்கள், இஸ்லாத்தை வளைத்தும் நெளித்தும் பின்பற்ற மாட்டார்கள், அதில் சமரசமே செய்து கொள்ள மாட்டார், காம்ப்ரமைஸே கிடையாது. இஸ்லாத்தை நான் ஃபாலோ பண்ணுற விஷயத்தில் எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது என்பதில் மிக தெளிவாக இருப்பார்கள். அந்த பெருமிதம் வந்தால்தான் இந்த பழக்கம் நம்மிடத்தில் வரும். அருமையான தோழர்களே, அந்த அபு ஹுதைஃபா பின் யமான் ரலியல்லாஹு அவர்கள் அந்த பாரசீக அஃபீஷியல்ஸோட பேச போயிருக்கிறாங்க. போனால் விருந்து கொடுப்பாங்கல்ல, ஏதாவது விருந்து, அப்போ உணவுக்கு ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறார்கள். எல்லா அஃபீஷியல்ஸும் உட்கார்ந்துருக்கிறாங்க. பாரசீக நாட்டினுடைய முக்கியமான அலுவலர்கள், முக்கியமான அமைச்சர்கள், முக்கியமானவர்கள்லாம் உட்கார்ந்துருக்கிறாங்க. முஸ்லீம்கள் சார்பில் ஹுதைஃபா பின் யமான் ரலியல்லாஹு அவர்கள் போயிருக்கிறார். அந்த அவையில் அவர்களும் அமர்ந்து சாப்பிடுகிறார்கள். சாப்பிடும்போது அவர்களுடைய கையிலிருந்து உணவு துகள் கீழே விழுந்து விடுகிறது. விரிப்பு விரிக்கப்பட்டிருக்கிறது, இந்த விரிப்பில் கீழே விழுந்து விடுகிறது. உடனே ஹுதைஃபா பின் யமான் ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாம் சொல்லிக் கொடுத்திருக்கின்ற அந்த நாகரிகத்தின் அடிப்படையில் கீழே விழுந்த அந்த உணவு துகளை எடுத்து சுத்தம் செய்து சாப்பிட போகிறார்கள். அதை எடுக்க போகிறார்கள். எடுக்க போன உடனே பக்கத்தில் இருந்த அந்த பாரசீக அதிகாரிகள், அங்கே இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்கள் உடனே என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், இவரை பார்த்து கையை காட்டுறாங்க. அப்படிலாம் செய்யாதீங்க, எடுக்காதீங்க, அது அசிங்க, அது தரமற்ற பண்பு, அது கீழ்த்தரமான பண்பு, கீழே கீழே விழுந்துருச்சுன்னா விட்டுருங்க அதை என்று சொல்கிறார்கள். ஏன்னா அவங்க அப்படிப்பட்ட ஒரு பண்பாட்டில் வந்தவங்க, கீழே விழுந்தால் எடுத்து சாப்பிடக்கூடாதுங்கிற ஒரு பண்பாட்டில் வளர்ந்தவர்கள். எனவே நீங்கள் எடுக்காதீங்க, அதை நீங்கள் எடுத்து சாப்பிட்றதுங்கிறது எங்களுடைய அரசரை அவமதிக்கிறதுக்கு சமம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அருமையான தோழர்களே, இவ்வாறு சொன்னபோது ஹஜ்ரத் ஹுதைஃபா பின் யமான் ரலியல்லாஹு அவர்களுக்கு கோபம் வந்தது. நான் ஒரு சுன்னத்தை செய்ய போகிறேன், என்னுடைய உயிரினும் மேலான இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்த ஒரு சுன்னத்தை நான் நிறைவேற்றப் போகிறேன், நீங்கள் என்ன உங்கள் அரசருக்கு அவமரியாதை, உங்கள் பண்பாட்டில் அந்த தரம் தாழ்ந்த விஷயம் சொல்லி என்ன பேசிக்கிட்டு இருக்குன்னு கோவப்பட்டாங்க. அவங்கள பார்த்து சொன்னாங்க, அத்ருக்கு சுன்னத்த ஹபீபி லிஹா உலாயில் ஹுமக்கா, விவரம் தெரியாமல் இருக்கிற இந்த மக்களுக்காக நான் என்னுடைய ஹபீபின், என்னுடைய நேசரின் சுன்னத்தை நான் விட முடியுமான்னு கேட்டாங்க. நான் விட்டு கொடுக்கணும்னா என்னுடைய ஹபீபினுடைய சுன்னத்தை நான் விட்டு கொடுப்பேன், வேற எதை வேணாலும் கேளு, நான் விட்டு கொடுக்குறேன். ஆனால் என்னுடைய மார்க்கத்தை நான் விட முடியாது, என்னுடைய வழிகாட்டலை நான் விட முடியாது. தோழர்களை நாம் இதை கவனிக்க வேண்டும்.
நம்முடைய மார்க்கத்தின் மீது, மார்க்கத்தினுடைய செயல்பாடுகளின் மீது நமக்கு பற்றுதல் இருக்க வேண்டும், ஈடுபாடு இருக்க வேண்டும், அதில் ஒரு பெருமிதம் இருக்க வேண்டும். அதில் தான் நமக்கான கௌரவம் இருக்கிறது, கண்ணியம் இருக்கிறது என்கின்ற பார்வை நமக்கு வர வேண்டும். நாமெல்லாம் இன்னைக்கு இருக்கிறோம், அல்லாஹ்வுடைய வேலை ஜும்மா நேரத்தில் நிறைஞ்சு போய் உட்கார்ந்துருக்கிறோம். ஆனால் மற்ற வக்துகளில் பார்க்கும்போது ஏதோ பள்ளிவாசலை பார்க்கும்போது அனாதையாக தெரியுது. நமக்கு பள்ளிவாசலை பார்க்கும்போது அனாதையாக வருகின்ற இந்த கூட்டமெல்லாம் மற்ற வக்தில் எங்கே போகிறாங்க? ஏன்னா நம்மிடத்தில் நம்முடைய மார்க்கத்தின் மீதான பெருமிதம் இல்லை, மார்க்கத்தின் மீதான கௌரவம் நம்மிடத்தில் இல்லை, மார்க்கத்தின் மீதான பிடிப்பு நம்மிடத்தில் இல்லை. அதனால் சின்ன சின்ன விஷயங்களுக்காக நாம் மார்க்கத்தின் கடமைகளை விட்டு கொடுத்து விடுகிறோம். வேறு ஒருத்தர் நெருக்கடி கொடுத்ததுனால விடல, நமக்காகவே நாம் விட்டு கொடுத்து விடுகிறோம். நம்முடைய உலகியல் ஆதாயங்களுக்காக விட்டு கொடுத்து விடுகிறோம். தோழர்களே, தயவு செய்து கவனிக்க வேண்டும், நம்முடைய மார்க்கத்தின் மீது நமக்கு பற்றுதல் வேண்டும். அதனால தான் நமக்கு கண்ணியங்கிறது வேணும். ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடிச்சுக்கிறேன். உங்களுக்கெல்லாம் தெரியும், பாலஸ்தீன் வெற்றி கொள்ளப்படுகிறது. இப்போ இல்லை, உமர் அலி ஆட்சி காலத்தில் வெற்றி கொள்ளப்பட்டுச்சு. அந்த பலஸ்தீனுடைய சாவியை அன்றைக்கு இருந்த கிறிஸ்தவர்கள் முஸ்லீம் ஜனாதிபதியை தான் நாங்கள் கொடுப்போம், பொதுவான ஆட்கள்கிட்ட கொடுக்க முடியாது, அதனால் அவங்கள வர சொல்லுங்கன்ட்டாங்க. தளபதி சாது பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு ஹலீஃபாவுக்கு கடிதம் எழுதி ஹலீஃபாவை வர சொன்னாங்க. ஹலீஃபா எப்படி வந்தாங்க? தோழர்களே, ஒரு ஒட்டகம் அல்லது குதிரை, அதில் உமர் ரலியல்லாஹு அவர்களும் அவர்களுடைய ஒரு உதவியாளரும் ஒரே நேரத்தில் 2 பேரும் உட்காந்து வரல, முறை வச்சு ஆளுக்கு கொஞ்சம் நேரம் நடப்பாங்க, கொஞ்சம் நேரம் வருவாங்க, அதில் உட்காந்து சவாரி செஞ்சு வருவாங்க. இப்படியே வந்து கொண்டிருந்தார்கள். கடைசியில் அவங்க பாலஸ்தீனுடைய அந்த எல்லை பகுதிக்குள்ளே வருகிறார்கள். வரும்போது ஒரு நீர்நிலையை தாண்டி வர வேண்டும். அந்த நீர்நிலைக்கு அப்பாலே சாது பின் அபி வக்காஸ் தளபதி அவங்களும் கூட சில வீரர்களும் நின்று ஹலீஃபாவை வரவேற்பதற்காக வந்து விட்டார்கள். அப்போ அந்த நேரத்தில் ஒரு 2 நிமிஷத்தில் முடிச்சிடுறேன். அந்த நேரத்தில் அந்த குதிரையில் அமர்ந்து வர வேண்டிய அந்த முறை அந்த உதவியாளருக்கு வருகிறது. அப்படின்னா யார் கீழே இறங்கி நடந்து வரணும்? உமர் ரலியல்லாஹு கீழே இறங்கி நடந்து வரணும். அப்படித்தான் அந்த கால்வாயை தாண்ட வேண்டிய ஒரு கட்டாயம் வருகிறது. உமர் ரலியல்லாஹு கீழே இறங்கிட்டாங்க. இறங்கி தங்களுடைய செருப்பை கழட்டி அதை கக்கத்தில் அப்படி இடுக்கி கொண்டு ஒரு கையால் அந்த குதிரையினுடைய சேனத்தை அல்லது அந்த ஒட்டகத்தினுடைய கயிற்றை பிடித்து கொண்டு மேலே உதவியாளர் அமர்ந்து வர கீழே அந்த நீர்நிலையில் இறங்கிட்டாங்க. கீழே சாது பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அங்கே பார்த்துட்டு துடிச்சு போயிட்டாரு. ஹலீஃபா, நீங்க நடந்து வர்றதா? அதுவும் செருப்பை கக்கத்தில் இடுக்கிக்கிட்டு உங்க உதவியாளர் அதில் வர்றதா? இந்த கோலத்தில் இந்த ரோமானியர்கள் உங்களை பார்த்து விட்டால் ரொம்ப ரொம்ப உங்களை கீழ்த்தரமாக மதிப்பாங்க. உங்களுக்கு மரியாதையை கொடுக்க மாட்டாங்க. உங்களை ஏதோ பெருசாக நினச்சிருக்கிறாங்க அவங்க. நீங்கள் இப்போ போய் இப்படி வர்றீங்களே என்று சொன்னபோது ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு சொன்னார்கள், சாதே, இந்த வார்த்தையை நீர் மட்டும் சொல்லாமல் வேறு யாராவது சொல்லியிருந்தால் உத கொடுத்துருப்போம் அவருக்கு. நல்லா இந்த முஸ்லீம் சமூகத்துக்கு அவரை பாடமாக ஆக்கியிருப்பேன், உத கொடுத்து பாடமாக ஆக்கியிருப்பேன். ஏதோ நீங்கள் சொன்னதுனால பொழைச்சி போங்கன்னு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உமரை நான் சொன்னாங்க, எது கண்ணியம், எது கண்ணிய குறைவு? என்னுடைய செருப்பை நான் சுமந்து செல்வது கண்ணிய குறைவா? என்னுடைய முறையில் நான் தரையில் நடந்துவது கண்ணிய குறைவா? எது கண்ணிய குறைவு? சொன்னாங்க, இன்னா குன்னா அதல்ல கௌமின், ஒரு காலத்தில் நாம் எல்லாம் தரம் தாழ்ந்த மக்களாக வாழ்ந்து கொண்டிருந்தோம், ஜாஹிலியா காலத்தில் வாழ்ந்துகிட்டு இருந்தோம். ஃபஅஸ்ஸனல்லாஹு பில் இஸ்லாம், இஸ்லாத்தை கொடுத்து அல்லாஹ் நம்மை கௌரவப்படுத்தினான். நமக்கெல்லாம் முஸ்லீம்ங்கிற பட்டத்தை கொடுத்து நமக்கு அல்லாஹ் கிரீடம் சூட்டினான். அப்போ நமக்கான கண்ணியமும் கௌரவமும் இஸ்லாத்தில் தான் இருக்குது. ஃபமஹுமா நத்லுபுல் இஸ்ஸத பிகைரி மா அஅஸ்ஸனல்லாஹு பி, அல்லாஹ் எதன் மூலம் நமக்கு கண்ணியத்தை கொடுத்துருக்கிறானோ அது அல்லாத வழியில் கண்ணியத்தை நாம் தேட ஆரம்பித்தா அதல்லன் அல்லாஹ், மறுபடியும் அல்லாஹ் நம்மை கீழ்த்தரமானவர்களாக ஆக்கி விடுவான். எது கண்ணியம், எது கௌரவம்? மார்க்கம் என்பது கௌரவம், நம்முடைய சித்தாந்தம் என்பது கௌரவம், ஈமான் என்பது கௌரவம், தவக்குல் என்பது கௌரவம். தோழர்களே, அந்த தவக்குலும் ஈமானும் அந்த பிடிப்பும் அப்படிப்பட்ட மார்க்க செயல்பாடுகளும் தான் இன்றைய முஸ்லிம் சமூகத்திற்கான ஆக்சிஜன் நான் சொல்லுவேன். ஆக்சிஜன் சொல்லுவேன். உயிர் வாழ்வதற்கு நமக்கு எப்படி உயிர் வழி அவசியமோ அதுபோல அப்படிப்பட்ட ஒரு ஆக்சிஜன் தான்
இஸ்லாத்தினுடைய செயல்பாடுகள் சித்தாந்தம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல இறைவன் நம்முடைய மார்க்கத்தை நம்முடைய கௌரவமாக பார்க்கக்கூடிய மனோபாவத்தை நமக்கு தந்தருள் புரிவானாக. இஸ்லாத்தினுடைய செயல்பாடுகளின் மீது நமக்கு பிடிப்பையும் ஈடுபாட்டையும் அல்லாஹு தஆலா உறுதி செய்தருள் புரிவானாக என்று வேண்டு விரும்பி துஆ செய்தவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.